10 ரூபா போட்டல. ஏய்யா 10 ரூபாய போட்டுவிட்டு நீ 600 ரூபா போட சொல்றியாடி? எனக்கு என்ன, நீ ரத்தம் கைக்கு தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. ஐயா கொடுத்த காசுலடா இது. இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கையை நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில்லை. தலைச்சாம்பள தலையில மைய எடுத்து அதிலே தயாரிச்ச தாயத்து. இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா. இருந்த காசையும் புடிங்கி விட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? எவன் ரத்த கைக்கு சாகுறது? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன, மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. ஒண்ணு பேசப்படாதாடா? இந்த பையன் எழுப்பிடலாமா? ஆமாங்க, பாவம். யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டீங்க. ரத்தம் கக்கி கிளம்பிட்டான். அனுப்பிவிடுங்க, வீட்டுக்கு போட்டோம். இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யார்